சுப்பு என்று சொன்னால் தமிழகத்தில் யாருக்கும் தெரியாது என்கின்ற அளவுக்கு அவருடைய புத்தகம் இப்பொழுது ஒரு பிடிவெள்ளியாக அனைத்து இளைஞர்கள் கையில், எனக்கு தெரிஞ்ச உங்களுடைய புக்கினுடைய சேல்ஸை பார்த்தா அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடந்த ஒரு 3-4 வருடத்தில். ஏன்னா எங்களுடைய அலுவலகத்தில் எங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குற புக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நிச்சயம் ஒரு 5-6 புக் திராவிட மாயை புக் ஒரு நாளைக்கு நம்ம ஆஃபீஸில் இருக்கு. மினிமம் 5-6 புக். அந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள், குறிப்பாக தேசியத்தை விரும்பக்கூடிய அனைவரும் கூட படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக மாற்றியிருக்கின்றீர்கள். எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. அறிமுகத்துக்கு வந்து வின்யூஸாக சொல்லலாம், அரசியல்வாதியாக சொல்லலாம், எஜுகேஷனிஸ்டாக சொல்லலாம், நல்ல ஒரு மனிதராக சொல்லலாம் என்ற மிக சிறந்த உரையை கொடுத்திருக்கக்கூடிய அண்ணன் தேவநாதன் யாதவன் அவர்களை இங்கே வரவேற்று, அதே போல் ஐயா நடராஜன் ஐயா அவர்கள் நல்ல ஒரு எழுதக்கூடிய ஒரு மனிதர். துக்ளகத்திலே எல்லா வாரமும் கூட ஏதாவது ஒரு விதத்திலே அவருடைய கட்டுரை இருக்கும். அவர்களையும் கூட வரவேற்று, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் பிரபாகரன் அவர்கள் மிக சிறப்பாக பேசக்கூடிய ஒரு மனிதர். அதாவது துல்லியமாக இன்னைக்கு எப்படி ஒரு ஸ்பீச் பேசினாரோ புல்லட் போல மிக ஃபாஸ்டா துல்லியமா இலக்கை நோக்கி பேசக்கூடிய ஒரு மனிதர் பிரபாகரன் அவர்கள். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நம் அனைவருக்கும் கூட ஒரு இன்டலெக்சுவல் வெப்பனாக மிக முக்கியமான சில விஷயங்களை எப்பொழுதும் கூட தமிழகத்திற்கு தொடர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் டான்ஜென்ட்ஸா அப்பப்போ மாத்திக்கிட்டே இருப்பார் நம்முடைய அருமை ஐயா குருமூர்த்தி அவர்கள், துக்ளக் எடிட்டர் அவர்கள் வந்திருப்பது இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கால சிறந்த ஒரு பொருத்தமான விஷயம். அதே போல இங்க நிறைய மனிதர்கள் இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், பிரகாஷம் சாமி அவர்கள், ரமேஷன் அவர்கள் துக்ளக்கில் இருந்து, குறிப்பாக இன்று ரொம்ப ஆர்வமாக என்னோட காரில் பயணம் பண்ணாங்க ஆஃபீஸ்ல இருந்து நம்முடைய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தினுடைய துணைத் தலைவர். திராவிட முன்னேற்ற கழகத்திலே எம்எல்ஏவாக இருந்து அவருடைய தந்தையார் ஆரம்பித்து, தந்தையார் தான் அந்த உதயசூரியன் சிம்பலே வந்து திமுக கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இன்னைக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது சுப்பையா தெளிவாக சொல்லியிருந்தார், 6 மணிக்கு முன்னாடி வந்துடாதீங்க, 6 மணிக்கு தான் வரணும். தான் பெரியவங்க சில பேரும் கூட காத்திருந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். பட் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 6 மணிக்கு வாங்க. ரொம்ப வேகமாக நம்முடைய அலுவலகத்திலிருந்து நம்முடைய காரில் பயணம் செஞ்சாங்க. அதாவது இந்த திராவிட மாயை உடைந்து விட்டது என்பதற்கு நம்முடைய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் ஒரு மிக சிறந்த உதாரணம். தேசியத்தின் பக்கம் அவருடைய தந்தையார் ஆரம்பித்து கொடுத்த அந்த உதயசூரியன் சின்னம் அவங்க தான் அந்த கட்சி கொடுத்தாங்க. இப்போ நம்ம கட்சியினோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். முன்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான தலைவர்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இது இன்டலெக்சுவலா பேசுவது என்பது கடினமான வேலை. காரணம் என்னவென்றால் இந்த சப்ஜெக்டை பற்றி மிக அதிகமாக படித்தவர்கள், பொதுவெளியிலே பேசியவர்கள், 70 ஆண்டு காலமாக இந்த பொய்யை தொடர்ந்து உடைத்துக் கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் கூட ஒரு கண்டெம்பரரி பொலிட்டீஷியனாக 21ஆம் நூற்றாண்டுல இந்த நேரத்தில் 2022ல் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு தொண்டராக இப்போது நான் பேசுவதை இங்கு ஒரு பதிவாக நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நாங்கள் அனைவரும் கூட பள்ளியில் படித்து முடித்துவிட்டு கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு குறிப்பாக லக்னோ சென்ற பொழுதுதான் முதலாக இந்த திராவிடியன் ஆரியன் அப்படிங்கிற ஒரு பெரிய பிலாசபிக்கல் டிபேட் நம்ம ஐஏஎம் லக்னோவுடைய மெஸ் ஹாலில் நடக்கும். குறிப்பாக வந்து இது என்ன, சவுத் இந்தியானா என்ன, நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன ரேஸா, அது என்ன லாங்குவேஜா, அது வந்து ஒரு மொழிபரப்பா, ஒரு இடத்தினுடைய குறியீடா, இல்லை இந்திய மலைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஷயம், அந்த திராவிடியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பெல்லாம் கூட நமக்கு தெரிந்த அளவுக்கு சில விஷயங்கள், நமக்கு புரிந்த ஞானத்தின் அளவுக்கு பேச ஆரம்பிப்போம். ஆனால் தமிழ்நாடு அரசியலுக்கு வந்த பின்பு, குறிப்பாக இந்த 2 வருட காலத்திலே உன்னிப்பாக இதை பார்க்க ஆரம்பித்த பொழுது, இது ஒரு குழப்பங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக இந்த திராவிட பிலாசபி அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஏற்பட்ட குழப்பம், இது திராவிட முன்னேற்ற கழகமாக வைப்பதா இல்லை திராவிடியன் முன்னேற்ற கழகமாக வைப்பதா, என்ன சேர்த்துறதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து நம்முடைய சுப்பையா திராவிட மாயை அப்படின்னு அந்த புத்தகம் இருக்கும். ஆங்கிலத்தில் கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னுமே அதிக கருத்துக்களை கொண்டு வந்து திராவிடியன் மாயா அப்படின்னு வச்சிருக்காங்க. அது என்னையும் சேர்த்து, இது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என்ன சேர்த்தணுமா சேர்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிபேட் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கே அப்போ ஒரு பெரிய குழப்பம், அது எப்படி நம்ம முன்னெடுத்து கொண்டு போவது, அரசியல் கட்சியாக மொழியை அடிப்படையாக வைப்பதா, நிலப்பரப்பை அடிப்படையாக வைப்பதா, இல்லை பக்கத்து ஸ்டேட்லாம் சேர்த்துக்கலாமா, மெட்ராஸ் பிரசிடென்சி இப்போ இருக்கு, அதில் மாற்று மொழி பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள், எப்படிங்கிற குழப்பம் 1949 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில குதிரை போக போக அந்த எஜமானுக்கு தகுந்த மாதிரி குதிரை ஓட ஆரம்பிச்சிடும். இந்த குதிரைக்கு என்னதான் நீங்கள் கடிவாளம் போட்டு கண்ணுக்கு வந்து நீங்கள் கட்டினா கூட அந்த எஜமானை எப்படி விரும்புகிறானோ குதிரை ஓடும். அதே போல ஆரம்ப காலகட்டத்திலே இந்த 3-4 தலைவர்கள் எப்படி அவர்களுடைய சித்தாந்தத்தை புகுத்த வேண்டும், இதுதான் இந்த நெரேட்டிவ், இது வந்து அரசியல் பண்றதுக்கு எளிது நினைத்தாங்களோ அதற்கு தகுந்தால் போல் இந்த கட்சியை நடத்தி கொண்டு வந்து விட்டார்கள். 50, 60, 70 ஆரம்ப காலகட்டத்தில் வெரி சிவியர் பிராமின் பாஷை. இப்போ 1917
சவுத் இந்தியா பேக்வர்ட் கிளாஸஸ் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 105 வருடங்கள் ஆகிறது. 2022. எனக்கு 105 வருஷம் ஆன பின்பு இதை திரும்பி பார்த்து எதற்காக நீங்கள் ஒரு கதையை சொன்னீர்கள், 105 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கதையினுடைய கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோமா, இல்ல கதை உண்மையான கதையைத்தான் நீங்க அன்னைக்கு சொன்னீங்களான்னு பாத்தீங்கன்னா, 2019 தமிழகத்துல அன்டச்சபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கிராமங்கள் எங்க அப்படிங்கிற ஒரு RTI டேட்டா வந்துச்சு. இப்ப சமீபத்துல 2022 ஒரு RTI டேட்டா வந்துச்சு. 2 டேட்டா நம்ம கையில இருக்கு. 2019 டேட்டா பாத்தீங்கன்னா தமிழகத்துல 626 கிராமம் 626 வில்லேஜஸ்ல அன்டச்சபிலிட்டி பிராக்டிஸ் பண்றாங்க. இப்ப 2022 வந்திருக்கக்கூடிய RTI படி கவர்மெண்ட் கொடுத்தது 446 மேல வந்திருக்கு. நம்ம ஆச்சரியமான விஷயம் 2019 அந்த நம்ம உன்னிப்பாக பார்த்த பொழுது தமிழகத்துல அன்டச்சபிலிட்டி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வில்லேஜஸ் அதிகமாக இருப்பது திருவாரூர். அதுல 158 கிராமங்கள், அதாவது ஒரு 600ல 158 கிராமம்னா 1/4. அதனால இந்த டேட்டா வந்தோடனே ரொம்ப கூர்மையாக பார்த்தேன். இந்த திருவாரூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவாரூர் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த தடவை மறைச்சிருக்காங்க. ஏன்னா அன்டச்சபிலிட்டிங்கிறது கீழே இருக்கக்கூடிய RTI நீங்க எடுத்து கொடுக்குற ஒரு டேட்டா. 2019 156 அவுட் ஆஃப் 600 பிளஸ் திருவாரூர்ல அன்டச்சபிலிட்டி வந்து அந்த ஆர்டிகளே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அங்க வந்து தமிழகத்தினுடைய ஒரு பெரிய தலைவர், 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், 2 முறை MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாவட்டம். இதை மாயை என்று சொல்லவில்லை என்றால் எதை மாயை என்று சொல்லிவிட்டு 105 ஆண்டுகள் ஆன பின்பு திரும்பி பார்க்கும் பொழுது NCRB டேட்டா எடுத்து ரொம்ப கூர்ந்து பார்த்தீங்கன்னா 1970 ஒரு கிளாசிபிகேஷன், 1990 ஒரு கிளாசிபிகேஷன், 2010 ஒரு கிளாசிபிகேஷன், 20 ஒரு கிளாசிபிகேஷன். இப்போ டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்க, பார்க்கலாம். முதல்ல இருக்கிற டேட்டா வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்கிறது. பட் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஜாதி அடிப்படையில் ஆன கொலைகள், ஆணவ கொலைகள், காஸ்ட் பேஸ்ட் மர்டர், காஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வருடமும் கூட அதிகமாகி கொண்டிருக்கிறதோ தவிர அது குறைந்த பாடில்லை. இதெல்லாம் இவங்க சொல்ற சமூக நீதி, சமநீதி, ஜாதிகளை ஒழித்து விட்டோம், என்றுமே எதுவுமே இல்லை என்று என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ, எம்பிரிக்கலா டேட்டா பேஸ்ட் எவிடன்ஸாக அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த விதத்திலும் கூட ஜாதி என்பது எங்கேயும் குறையவில்லை, ஆணவ படுகொலைகள் அதிகமாக கொண்டிருக்கிறது. சரி, இதைத்தான் விட்டுருவோம். சரி, இதை நாம் விட்டுருவோம். இதெல்லாம் பேசினாங்க, அரசியலுக்காக பேசினாங்க, ஜெயிச்சாங்க, வந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் மாடல் இப்போ சமீபத்தில் பார்த்து அன்னைக்கு நம்ம குருமூர்த்தியை ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. துக்ளக் நிகழ்ச்சியில் திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்றாங்க. அது என்ன மாடல் அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்களே ஒரு 20 முறை 20 வித்தியாசமான பதில சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டிப்பா ஒரு ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருந்தா மார்க்கே வாங்கியிருக்க மாட்டார். ஏன்னா 20 டிஃபரெண்ட் ஆன்சர் சேம் கொஸ்டினுக்கு எப்படி எழுதுவீங்க? ஒரே கொஸ்டின் ஆனா 20 ஆன்சர், 20மே வேற வேற. இப்ப சமீபத்துல சில அமைச்சர்கள் பேசினது அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நான் கூர்ந்து பார்த்தேன். சரி, குருமூர்த்தியை அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அமைச்சர்கள் பேசினதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு. அதுல சமீபத்தில் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் பாருங்க, எல்லா இடத்துலையும் கரண்ட் கட்டு பெருசா ஆயிட்டு இருக்கு. இந்த குறிப்பா அந்த 2 நாள்ல இதுதான் திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட், பவரே போகாது அப்படின்னு. ஆனா இதே அமைச்சர் வந்து ஒரு 2 வாரத்திற்கு முன்னாடி கரண்ட் கட்டிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது, இது ஆரியன் திராவிடன் அப்படின்னு இவரே தான் பேசினார் ஒரு 2-3 வாரத்திற்கு முன்னாடி. நாளைக்கு முதலமைச்சர் பேசுவதற்காக நீ எது காத்து கொண்டிருக்கின்றேன், நாளைக்கு சொல்லுவாரு, இந்த கோடை காலத்துல நீங்க பெருசா வெப்பம் இல்லாம தப்பிச்சுக்கிட்டீங்க, திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னால மழை வந்துச்சு, நாளைக்கு சொல்லுவார் அதையும். அதாவது சம்பந்தமே இல்லாம என்ன நடந்தாலும் கூட அதற்கு உரிமை கொண்டாடுவது தான் திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரே வார்த்தை. என்ன நடந்தாலும் கிரெடிட், காசன் எஃபெக்டை பத்தி பார்த்தா எதா இருந்தாலும் இது நாங்க தான் அப்படிங்கிறது இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதுல குறிப்பாக அதிகமாக பேசுவது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1967 பிறகு நம்முடைய மாநிலத்தை பாருங்க, டெவலப்மெண்ட்டை பாருங்க, இண்டிகேட்டரை பாருங்க, டெவலப்மெண்ட் மெஷர்ஸ் ஆஃப் எதா இருந்தாலும் நீங்க எடுத்து பாருங்க அப்படின்னு பேசுவாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சுதந்திரம் கிடைத்த பின்பு நம்முடைய நாட்டில் ஒரு பகுதியில் ரா மெட்டீரியல் இருந்துச்சு, ஒரு பகுதியில் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராட்டஜிக்கா செய்ய ஆரம்பிச்சாங்க. இங்கதான் இண்டஸ்ட்ரி இருக்கணும். குறிப்பா சைனா பார்டர் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, இங்க ஒரு பார்டர் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. இண்டஸ்ட்ரி எல்லாமே சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை நோக்கி நவுத்து கொண்டு போங்க. ஏன்னா நமக்கும் சைனாக்கும் ஒரு யுத்தம் நடந்தாலும் கூட அந்த பார்டர்ல எந்த இண்டஸ்ட்ரியுமே மாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் காரணம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது. அப்போ ஒரு பக்கம் ரா மெட்டீரியல். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கான எந்த ரா மெட்டீரியல் நம்மகிட்ட கிடையாது. அது ஒரு ஊர்ல இருந்து வரணும், மைனிங் ஏரியால இருந்து வரணும், ஜார்க்கண்ட்ல இருந்து வரணும், ஒரிசால இருந்து வரணும். இந்த பிரச்சனை ஆகும் பொழுது நேரு அவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் 2-3 கேபினெட் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க.
இது மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர். சில மாநிலங்கள் இந்தியாவில் பெரிய அளவுக்கு மேலே வந்திருக்கிறது, சில மாநிலங்கள் வரவில்லை என்றால் இண்டஸ்ட்ரி ரொம்ப தூரமாக இருக்கு, ஆனால் ரா மெட்டீரியல் பக்கத்தில் இருக்கு. உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் பக்கத்தில் இண்டஸ்ட்ரி வைப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் சார்ஜை குறைக்கிறக்காக. ஆனால் இந்தியாவில் சிமெண்ட் கம்பெனி தமிழ்நாட்டில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 10 ஸ்டேட்டை தாண்டி வரும். இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜில் என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் இருந்து அதே கோலையோ ஒரு லைம்ஸ்டோனையோ வாங்கும் பொழுது என்ன ரேட் உங்களுக்கு வருமோ, அது தூரமாக இருந்தாலும் கூட ட்ரெயினில் கொண்டு வரும் பொழுது அதே ரேட்டுக்கு உங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜை கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்தது முழுவதும் ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ் கோசம். தூரமாக இண்டஸ்ட்ரி இருக்கணும், குறிப்பாக எந்த யுத்தத்தில் யார்கிட்டையும் மாட்டக்கூடாது. இதிலே அதிகமாக பயனடைந்த ஒரு மாநிலம் என்றால் நாம் வசிக்கக்கூடிய நாம் பெருமைப்படக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு. ஆனால் சரித்திரத்தை கூர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக இங்கே வந்து ஆட்சியாளர்கள் காரணமா, இல்லை இந்தியா என்கின்ற ஒருமைப்பாடு இருந்த ஒரு நாடு இருந்த காரணமா, ஒரு ஸ்டேட் வந்து நம்ம பின்தங்கினாலும் பரவாயில்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீசனுக்கோசரம் நம்முடைய மாநிலத்தில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணாம தூரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொண்டு போறாங்க. ஆனால் நான் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒரு பெருந்தன்மையாக நினைத்த சில மாநிலங்கள் அப்படின்னு யோசிக்கணும். அனைத்து மாநிலங்களுமே சாதனை செய்திருக்கிறது. தமிழ்நாடு 1967க்கு முன்பும் கூட பெரிய ஒரு மாநிலமாக, சாதனை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக, நாமளே நம்முடைய சொந்த பொட்டன்ஷியல்ல வளரக்கூடிய ஒரு மாநிலமாக எப்பொழுதும் இருந்திருக்கின்றோம். அதற்கும் இப்பொழுது சொந்தம் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்புதான் இது அனைத்தும் கூட நடந்திருக்கிறது. எங்களுக்கு முன்னாடி நடக்காது, நாங்கள் இல்லைன்னா நிச்சயமா அது நடந்திருக்காது. இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செயல். குவாலிட்டி ஆஃப் லிட்ரேச்சர். நான் சமீபத்தில் நம்முடைய பிஜேபி ஒரு இன்டர்னல் மீட்டிங்ல நாங்கள்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், இந்த திமுகவை வீழ்த்துவது மிக மிக எளிமையான வேலை. காரணம் என்னவென்றால், கூர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்பது நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் சக்கரவி. ஒரு சக்கரவியை வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றார். அந்த சக்கரவியை சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, டிஎம்கே அப்படிங்கிறது சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல. அது சில ஜேர்னலிஸ்டா இருக்கலாம், சில அமெரிக்காவில் படித்த பிலாசபர்ஸா இருக்கலாம். தொடர்ந்து எல்லா மேடையிலும் மேடி திராவிடியன் பிலாசபி டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லக்கூடிய ஒரு 250-260 பேருக்கு நீங்க ஃபில்டர் பண்ணிடலாம். கரெக்டாக நீங்க எடுத்தீங்கன்னா இன்டர்நெட் சர்ச்சை வச்சு மொத்தமாக ஒரு 250 பீப்புள் இருக்காங்க. திரும்ப திரும்ப கிளிப்புள்ள இப்போன்னு சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர். அதை அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி, பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா அடுத்த லேயர் போனீங்கன்னா தட் இஸ் கால்ட் தி அட்டாக் லேயர். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே சொல்ற அகாடமிக் லேயர் உரிச்சிட்டிங்கன்னா உள்ள அட்டாக் லேயர்னு ஒரு லேயரை கட்டியிருக்காங்க. இந்த அட்டாக் லேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேயர். யாராச்சும் சிவிலைஸ்டா ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்துக்கு அப்படிங்கிற ஒரு அட்டாக் லேயர். அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை, ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி திட்டிட்டு நீ கமெண்ட் இருந்துக்க, அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பல காலமாக இருக்கக்கூடிய அட்டாக் லேயர். அதாவது இன்டெலெக்சுவலாகவே டிஸ்கஷனை கொண்டு வந்துடாது, ஜாதியை வைத்து மதத்தை வைத்து வன்மத்தை வைத்து பேசுங்க. அட்டாக் லேயர். அட்டாக் லேயர் நீங்க பார்க்கலாம், மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுகவுடைய தலைவர்களாக இருக்கலாம், வாயை திறந்தாவே தரம் கெட்ட வார்த்தைகள் தான் வரும். அதை கேர்ஃபுல்லா பில்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஏரியால இருந்து ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் லேயர். இந்த அட்டாக் லேயரையும் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது கூட உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ள போனீங்கன்னா, இன்டெலெக்சுவல் லேயரை உரிச்சாச்சு, அட்டாக் லேயரை உரிச்சாச்சு, அடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா இந்த குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர். அதாவது 1967 இருந்து கேர்ஃபுல்லா அங்கங்க குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு, இந்த ஏரியா வந்து நேர்ந்து விட்ட மாதிரி நீ பார்த்துக்க, இந்த ஏரியா நீ பார்த்துக்க, யாரும் வராம பார்த்துக்க, திருச்சிக்கு ஒருத்தர், கோயம்புத்தூருக்கு ஒருத்தர், விழுப்புரத்துக்கு ஒருத்தர், இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அமர்ந்திருப்பாங்க. இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பது தான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய 2 லேயர்களுடைய வேலை. இன்டெலெக்சுவல் சோகால்ட் இன்டெலெக்சுவல் லேயரோ அட்டாக் அண்ட் அபியூஸ் லேயரோ இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பு. இந்த குறுநில மன்னர்களை எந்த டிவி டிபேட்லையும் மாட்டிக்கூடாது, எங்கேயுமே வாய் திறந்து அவங்க இக்னோரன்ஸை காட்டிடக்கூடாது, எந்த மைக்கிலையும் பேசி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதி குறுநில மன்னர் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3வது லேயராக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கு. ஆனா இப்ப எதற்காக ஒரு அமைச்சரும் மாட்டிட்டு முடிக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன்னா இவங்க எல்லாமே ரொம்ப காலமாக பாதுகாக்கப்பட்ட அமைச்சர்கள். அண்ணன் KN நேரு ஆரம்பித்து தங்கம் தென்னரசு அவர்கள் வரை பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பெரிய டிபேட், நீங்க தமிழ் சா போட்டீங்க. ஆமாங்கன்னா அதுக்கு தான் நாங்க ட்ராப் வச்சோம். ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன போடலாம் சொல்லுங்க. இத்தனை காலமாக இவர்கள் பாதுகாக்கப்பட்டவர். இப்ப இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு ரைட் விங் ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகி, குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுத்து மூலமாக நீங்க அடிக்க ஆரம்பிச்சே முதல் 2 லேயர் உரிச்சு எடுத்தாச்சு. இப்ப 3வது லேயர் எக்ஸ்போஸ் ஆகும்.
இந்த திராவிட மாயை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த சக்கரவியூ கான்செப்டை சொல்லாமல் சொல்லியிருப்பார். அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. இன்டெலெக்சுவல் பேங்க்ரப்சி, எந்த விஷயத்தையும் எங்கேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. எங்க போய் ஒரு 4 பேர் ஆங்கிலத்தில் பேசினா கூட திரும்ப பேச முடியாது, இவ்வளவு பேசுறாங்க. எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளோ ஐபிஎஸ் அதிகாரிகளோ நீங்க டெல்லி போய் தமிழ்நாடு கொண்டு வாங்கிட்டு வாங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 90% அமைச்சர்கள் இங்க நம்ம ஃபிளைட்டை ஏற்றி விட்டா ஏறுவாங்களே தவிர சொந்தமா ஏறக்கூட முடியாத நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா ஆங்கிலத்துல படிச்சு பேசி ஏறணும். டெல்லியில போய் இறங்கினதுக்கு அப்புறம் அபிஷியல் கார் ஒருத்தர் ஏறி போயிடறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர்கிட்ட ஹிந்தியில பேசி தம்பி 4 நாள் இங்க கூட்டிட்டு போப்பாங்க. அதனால அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எடுத்து விட்டு நீங்களாக தனியாக டெல்லி சென்று தமிழகத்திற்கு ₹1 வாங்கிட்டு வாங்கன்னா 90% அமைச்சர்கள் முடியாது. தேர்ட் லேயர். ஒருவேளை இந்த தேர்ட் லேயரை நம்ம உரிச்சி பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி 4th லேயருக்குள்ள போனீங்க அப்படின்னா அதற்குள்ள இந்த குடும்பம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது இந்த குறுநில மன்னர்களுடைய வேலை. குடும்பம் அங்கங்க. இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிடியன் மாயை பிலாசபிக்கு தினமும் கூட ஒரு வாழுகின்ற உதாரணமாக இருக்கின்றார். குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கர்நாடகாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு மகளுடைய ஃபார்ம் ஹவுஸ், ஒரு பெரிய 2 வீலர் ஷோரூம் வந்து பெங்களூர்ல பாதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் காவேரி பிரச்சனை வரும்போது யோசிப்பேன் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு. இது பேசுறதுக்குள்ள 2 பஸ் எரிச்சிடுவாங்க. எரிச்சிட்டாங்கன்னா அப்படியே அந்த பிரச்சனை, அந்த பஸ்ஸை எரிச்சாங்க, வந்தாங்க, சண்டை போட்டாங்க, இந்த பக்கம் 2 தமிழ்காரங்க வீட்டை அடிச்சிட்டாங்க, அந்த பக்கம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லேயர் போகாமையே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி வந்து கொண்டிருக்கின்றார். அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கன்சர்னோ, அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ, அவங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய டைப்போ, இன்டர்நேஷனல் லெவலில் இப்போ அவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய மணி லாண்டரிங்கோ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 4வது லேயராக உள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய லேயர். அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து கோபாலபுரம் அமர்ந்திருக்கிறது. அந்த கோபாலபுரத்தை பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டீங்கன்னா உள்ள ஒண்ணுமே இல்லைங்க. பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும்? வெங்காயத்தினுடைய சுவையை அந்த அனைத்து லேயர் தான். அதுதான் அவர்களுடைய இது. ஆனால் இதை நமக்கு சரியான முறையில் சொல்வதற்கு பல காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கின்றார்கள். அந்தந்த காலகட்டத்தில் உறக்கமாக சொல்லி இதுதான், இது ஒண்ணுமே இல்லை, இது ஒரு மாயை, இதை வைத்துக் கொண்டு ஒரு திருவிளையாடல் போல் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். சரியான முறையில் அதை அடிச்சீங்கன்னா அது இருக்காது அப்படின்னு. அதே வந்து நம்முடைய சுப்பண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக அந்த பணியை செய்திருக்கின்றார்கள். அது தமிழ்ல படிச்சுன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது ஆங்கிலத்தில் இன்னுமே சுவையாக ஒரு படி மேலே போயிருக்காங்க. எனக்கு தெரியல, பட் நான் 2மே படித்திருக்கின்றேன். என்னுடைய ஒரு விஷயம் ஆங்கிலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுத்தது போல இருந்துச்சு. டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்வதை விட ஒரு படிக்கின்ற வாசகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுவையாக சில விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காரு. இது அந்த புத்தகத்தில் இல்லையே, டிரான்ஸ்லேஷனுக்கு வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அவருடைய பேனா இன்னும் எழுத துடித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இன்னும் எழுதணும்னு நினைக்கிறார். மேபி பார்ட் 4 வரலாம், ஆங்கிலத்தில் லிட்டரல் டிரான்ஸ்லேஷனோட பார்ட் 5 வரைக்கும் போகலாம். அவ்வளவு விஷயங்கள் உள்ளே வைத்திருக்கின்றார் என்று தான் நான் பார்க்கின்றேன். அதனால் சகோதர சகோதரிகளே, தமிழகத்தில் நல்ல ஒரு சூழல், அற்புதமான சூழல் இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லா மக்களுமே கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு காலத்தில் அரசியல்வாதி யாரு என்ன பேசணும் அப்படிங்கிறத முடிவு செய்து வைத்திருந்தார்கள். ஒரு பத்திரிகையில தலையாங்கம் எழுதி அதுல அவங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்களே பதில் எழுதி அதை காலையில நீங்க வாங்கி படிச்சு இதுதான் உண்மை என்று புரிந்து கொண்டு அப்புறம் சேட்டலைட் சேனல் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் பொழுது அவங்களே அதையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. நீ என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. அதை தாண்டி எஃப்எம் எல்லாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு. அது ஆகும் பொழுது அதையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. சரி, இதையெல்லாம் தாண்டி பிரைவேட் கேபிள் நெட்வொர்க் நிறைய இருக்குன்னு போனீங்கன்னா கேபிள் டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால் நம்முடைய மக்கள் என்ன பார்க்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது எப்படி ரஷ்யாவில் ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்களோ அதே போல தமிழ்நாட்டில் கூட பல காலமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் சோசியல் மீடியா வந்த பின்பு அதை உடைத்து விட்டது. அதெல்லாம் உடைச்சு நீ என்ன வேணாலும் டிவியில போட்டுக்க, அதுக்கு முன்னாடி நியூஸ் எனக்கு இதுல வருது, ட்விட்டர்ல வருது, ஃபேஸ்புக்ல வருது, இன்ஸ்டாகிராம்ல வருது, ஒருவரும் அதை போய் கூகுளில் ஆராய்ந்து அதை செக் பண்ணி இது என்ன டேட்டான்னு கண்டுபிடிச்சு, ஓ நீ அந்த G2 ஒரு கம்பெனியை மாற்றி புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கியா, எம்ஓசியை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ட்விட்டர்ல போட்டுருப்பா, இவங்க தான் ப்ரொப்பரேட்டர், இவங்க தான் வச்சிருக்காங்க. அதனால் இது மிக மிக ஆரோக்கியமான ஒரு விஷயம். நிறைய இடத்துல நமக்கு வந்து சமூக வலைதளத்தின் மீது கோபம் வந்தாலும் கூட, நிறைய பொய் சொல்றாங்க, நிறைய தவறான விஷயங்களை எழுதுகின்றார்கள் என்று கோபம் வந்தாலும் கூட, குறிப்பாக இந்த திராவிட மாயை அது வேகமாக ஒழிவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன், ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் something becomes too big to fail. ஆனால் கான்ட்ரடிக்ஷன் அதிகமாக இருக்கும்பொழுது it will crumble என்று சொல்லுவார்கள். ஏன்னா இப்போ வந்து கான்ட்ரடிக்ஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால தான் Fortune 500ல எந்த ஒரு பெரிய நிறுவனமும் கூட 3 தலைமுறையை தாங்கி நிற்காது.
3 தலைமுறையை தாங்கி ஒரு நிறுவனம் நிற்க வேண்டும் என்றால் அது அசாத்தியமான ஒரு வேலை. Very little companies in Fortune 500 have stayed beyond 3 generations because the contradiction becomes so heavy. இப்போ திமுகவுக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. Contradiction is so heavy. அவங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், அவ்வளோ பொய் சொல்லணும், ஒரு நெரேட்டிவை செட் பண்ணணும், அது ஒரு நாளும் முடங்கி கொண்டிருக்கிறது. அதனால் குறிப்பாக நம்முடைய சுப்பு ஐயா எழுத்துப்பூர்வமாக இதை கொடுத்திருக்கின்றீர்கள். இதை நிச்சயமாக நீங்கள் படிக்க வேண்டும். நிறைய துணுக்கு கதைகள், சின்ன சின்ன செய்திகள், ஒரு விஷயத்திலும் கூட அவர் பேசுகின்ற பொய்கள் இதில் அப்படியே உடஞ்சி உங்க கண் முன்னாடி நிற்கும். அதனால தான் புத்தகத்தை பற்றி அதிகமாக புத்தகத்தை படித்து விட்டேன், நோட்ஸ் கொண்டு வந்திருக்க, இருந்தாலும் நீங்கள் அதை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நீங்கள் அதை படிக்கணும், ஆர்வமாக ஃபர்ஸ்ட் படிக்கிற மாதிரி படிக்கணும். நாங்கள் கேட்கறத விட ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பேரா எடுத்து, எப்படி சின்ன குழந்தைக்கு ஒரு சாக்லேட்டை பார்க்கும்பொழுது ஒரு ஆர்வம் வருமோ, அதே போல ஒரு பக்கத்தையும் திருப்பி நீங்கள் படித்து, இதெல்லாம் நடந்திருக்கா, இப்படியெல்லாம் நம்மளை முட்டாளாக்கியிருக்காங்களா, நம்மளை இப்படியெல்லாம் ஏமாளி ஆக்கியிருக்காங்களா, நீங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும். இந்த புத்தக விழாவிலே நிச்சயமாக என்னை விட அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை விட இந்த குறிப்பாக இந்த சப்ஜெக்டை பற்றி பேசக்கூடிய நிறைய பெரிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். இருந்தும் கூட சுப்பையாட்ட எனக்கு ஒரு அலாதி பிரியம். எப்பொழுது பார்த்தாலும் கூட என் கையை பிடிச்சிக்குவாங்க, ரொம்ப நேரம் பேசுவாங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியுங்க. அதாவது இன்டெலெக்சுவல்லாம் தாண்டி ஒரு சின்ன குழந்தையோட ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பேசும்போது சின்ன குழந்தைகளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு சுப்பு ஐயா பேசும்பொழுது கூட அந்த குழந்தையை இங்கே பார்த்தோம். ஆனால் ஐயா, நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம், நம்முடைய சகோதரர்கள் இங்கே இருக்கின்றார்கள். மிகுந்த ஒரு நெடிய அரசியல் பயணம் மேற்கொண்ட கம்பத்தண்ணன் போல இருக்கின்றார்கள். 2024 என்பது தமிழகத்தினுடைய மைல்கல்லாக இருக்க போகிறது. காரணம், அது மோடிஜியினுடைய மாடல், தேசிய மாடல், பிஜேபியினுடைய மாடல். தமிழகம் எல்லா பக்கம் போக ஆரம்பிச்சு, எல்லா இடத்திலும் போக ஆரம்பித்திருக்கு. மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள், பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம். 2025 அதை பார்ப்பீங்க. அந்த டேமில் எப்படி கதவெல்லாம் எல்லாம் உடைச்சிடும். ஆனால் வரப்போகின்ற அந்த வெள்ளத்திற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளோ பேர் இப்போ வர்றாங்க, பேசுகிறாங்க, கட்சியில் சேர்றாங்க, தேசியத்தின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் வரணும்னு ஆசை. அந்த வெள்ளம் என்பது அதிகப்படியாக இப்போ வர ஆரம்பிக்கும். அந்த வெள்ளத்தை நாங்கள் சரியாக கண்ட்ரோல் பண்ணி, சேனலைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 2026 பிஜேபி இங்கே ஆட்சி அமைப்பதை யாருனாலையும் கிடைக்கும். நிச்சயமாக பிஜேபி இங்கே ஆட்சி அமைப்பே தீரும். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு கூட ஃபுல் ஹவுஸ் ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு ஐபிஎல் சீசன்ல சாயந்தரமா இந்த காலத்துல இளைஞர்கள் உங்க நேரத்தை கொடுத்து இங்க அமர்ந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருப்பதெல்லாம் சாதாரண வேலை கிடையாது. எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கவே உங்க புக்கு எவ்வளவு பெரிய ஹிட், எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று பாருங்க. வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் கூட என்னுடைய பிரியா விடையை கொடுத்து பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.